வீடியோ கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணுங்க. அது பக்கத்தில் பெல் ஐகான் இருக்கும், அதை டச் பண்ணுங்க. போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு டைரக்டா வந்துடும். வாழ்க பிரபஞ்சம். அனைவருக்கும் வணக்கம். கிமு 3ஆம் நூற்றாண்டிலே தலை தோங்கி இருந்த வர்ம மருத்துவத்தில் முகவாதத்தை நீக்க பல வழிமுறைகள் இருந்தது. அதில் ஒரு வழிமுறை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ முகவாதம் ஏன் ஏற்படுது? காதுக்குள்ள குளிர்ந்த காற்று அடிக்கடி அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா, கண்டினியூஸாக போயிட்டே இருந்தால் முகவாதம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பற்களிலே, அதனுடைய நரம்புகளிலே, எஸ்பெஷலி அந்த மேல் கடவாய் பற்களிலே ப்ராப்ளம் ஏற்படுறப்ப, அது மூளையோட தொடர்பு இருக்கப்போ அந்த நரம்புகளில் பிரச்சனை முகவாதம் ஏற்படும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண், காது, மூக்கு, வாய், மூளை இதனுடைய தொடர்புடைய நரம்புகளிலும் அதில் ஓடக்கூடிய இரத்த நாளங்களிலும் இரத்த குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு முகவாதம் ஏற்படும். இந்த முகவாதம் அப்போ மூளையுடன் தொடர்புடையது, கண்ணோட தொடர்புடையது, மூக்கோடு தொடர்புடையது, காதோடு தொடர்புடையது என்று நமக்கு தெரியும். குளிர்ந்த காற்று படுத்துக்கிட்டே வந்தால் இந்த முகவாதம் ஏற்படும். இப்போ உதாரணமாக பஸ்ஸில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறப்போ ஊட்டிக்கு போகிறீங்க. இப்போ ஊட்டிக்கு போகிறப்ப அந்த ஈவினிங் போகிறப்போ அந்த சில நேரம் அந்த டோரே இல்லாமல் இருக்கும் ஒரு சில பஸ்ஸில். அப்போ என்னம்னா காதில் அப்படியே குளிர்ந்த காற்று உள்ளே போய் என்ன ஆயிரும்னா, ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஃபேஸ் இருக்கும். ஊட்டிக்கு போய் கீழே இறங்குறப்போ ஃபேஸ் இப்படி ஆயிரும், இந்த மாதிரி ஆகிடும். அதோ உதடு இப்படி உள்ளே போய் இந்த ஒரு பக்கம் ஒரு கன்னத்தில், ஏதாவது ஒரு கன்னத்தில் ஒரு நரம்புகள் இழுத்துக்கிட்டு வாய் இப்படி கோணிடும். அப்படி கோன்றது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரம் வாயிலிருந்து உமிழ் நீர் கீழே வடியும். ஸோ அந்த மாதிரி முகவாதம் ஏற்படும். ஒரு சில பேருக்கு கண்ணில் பிரச்சனை வர்றதுனால முகவாதம் ஏற்படும். ஒரு சில பேருக்கு காதில் இருக்கக்கூடிய நரம்புகளில் அந்த ஈஸ்டேஷியன் டியூப்னு உள்ள ஒன்று இருக்கும், முறுக்கு மாதிரி. ஸோ அதுலலாம் ஒரு சில சின்ன இம்பேலன்ஸ் வர்றப்போ அந்த முகவாதம் ஏற்படும். அப்போ இந்த முகவாதத்தை எப்படி நீக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அந்த முகவாதத்தை நீக்கிறதுக்கு கவுளிக்காலம். அந்த கவுளிக்காலம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு பாருங்க, பெருவிரல். இந்த பெருவிரலுடைய எலும்பும் இந்த சுற்று விரலினுடைய எலும்பும் ஜாயிண்ட் ஆகிற இடம், இந்த இடம் இந்த மாதிரி இந்த இருக்கு பாருங்க, இந்த இடம், இந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளம் இருக்கு. அந்த பள்ளம் தான் கவுளிக்காலம். இந்த கவுளிக்காலத்தை எப்படி இயக்குறதுன்னா, இந்த 3 விரலை நேர் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே கொண்டு போய் அந்த பள்ளத்தில் அப்படியே வச்சு பின்னாடி கட்ட விரலை சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இந்த பம்ப் பண்ற மாதிரி ஒரு 3 தடவை அப்படி 1 2 3. ஆனா கவுளி காலத்தை விஷம் குடிச்சவங்களுக்கும் விஷக்கடி உள்ளவங்களுக்கும் வேற ஏதாவது பாம்பு கடி இருந்துச்சுன்னா இதை கொடுக்க கூடாது. ஏன்னா விஷம் சக்குன்னு உடனே ஏறிடும் மேல. அது மட்டும் இல்லாம கர்ப்பிணி பெண்களும் இதை செய்யக்கூடாது. என்ன பண்ணோம்னா முகவாதத்தை நீக்கும். அப்புறம் முகத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு இது நல்ல ஒரு புத்துணர்வை தரும். அப்புறம் கைகளில் இருக்கக்கூடிய வலியை நீக்கும், பிரெயினை ஆக்டிவேட் பண்ணும். வில்வர்மம் எங்க இருக்குன்னா, கையினுடைய மூட்டு வர்மம் இந்த வரியினுடைய மத்தியில இருக்கு. அதுல இருந்து ஒரு விரல் மேலே இத கட்ட விரலை இப்படி வச்சு இத உள்வெளி அழுத்தம் ஒரு 3 முறை, பின்னாடி 4 விரல் சப்போர்ட் கொடுத்துட்டு இந்த கட்ட விரலை வச்சு ஒரு 3 முறை இப்படி அழுத்தினோம்னா அந்த வில்வர்மம் வேலை செய்யும். முகவாதத்தை நீக்கக்கூடிய அற்புதமான புள்ளி இந்த வில்வர்மம். அடுத்து காம்போதரி காலம். இந்த காம்போதரி காலம் எங்க இருக்குன்னா, இந்த கண்ணேறி எலும்பின் நடு மத்தியில் உள்ளது காம்போதரி காலம். அது கண்ணுக்கு நேர் நடு மையத்தில் கீழே இருக்கக்கூடிய இந்த காம்போதரி காலம். இந்த காம்போதரி காலத்தை எப்படி கொடுக்கணும்னா, இந்த நடுவரலை வச்சு இந்த 2 பக்கமும் சைமல்டேனியஸா ஒரே நேரத்தில் கொடுக்கணும். எப்படி பண்ணணும்னா, இந்த பாருங்க, மைல்டா ஒரு பக்கவாட்டு அசைவு ஒரு 3 முறை மைல்டா கொடுக்கணும். அப்படி 3 முறை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இன்னர் கண்ணினுடைய இன்னர் எண்டு, அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மந்திர காலம். கண்ணினுடைய இன்னர் எண்டை தொற்றுக்கும், இதான் மந்திர காலம். இந்த மந்திர காலத்தில் மைல்டாக ஒரு டச் பண்ணிட்டு அதை அப்படியே பைய அப்படியே நகர்ந்துக்கிட்டு அப்படியே நகர்த்திக்கிட்டு அப்படியே மைல்டு டச்சில் அப்படியே கொண்டு அப்படியே காம்போதரி காலம் வழியாக அப்படியே போய் அதுக்கப்புறம் இந்த கண்ணுடைய எண்டு, அவுட்டர் எண்டில் இருக்கிறது படுவர்மம் நட்சத்திர காலம். நட்சத்திர காலத்துக்கு இப்போ உள்ளே வந்துட்டோம். லேசா இந்த நடுவிரலின் நுனியை 2 பக்கமும் லேசா உள்ள கொண்டு போயிட்டு இந்த நட்சத்திர காலத்தில் இந்த நடுவிரலினுடைய கொஞ்சோண்டு நுனி மட்டும் உள்ள போற மாதிரி வச்சுக்கிட்டு இதை அணுக்கள் செய்யணும். அணுக்கள்ங்கிறது என்னன்னா ஒரு சிறு அசைவு. இந்த பாருங்க, இப்போ நான் கொடுக்க பாருங்க, அவ்வளோதான். அப்படி கொடுத்துட்டு கையை எடுத்துடணும். அடுத்து ஜன்னிவர்மம். இந்த ஜன்னிவர்மம் எங்க இருக்குன்னா, இந்த பாருங்க,
இந்த மேல்தாடையும் கீழ்த்தாடையும் சந்திக்கக்கூடிய பகுதியில் இந்த கன்னத்தினுடைய நடு மையத்தில் இருக்கதான் இதான் வந்து ஜன்னி வர்மம். இந்த பக்கமும் இருக்கு ஜன்னி வர்மம். இப்போ போன இதில் பினிசத்துக்கு வந்து ஒரு வளமூர்த்தி காலம்னு ஒரு ஒற்றை வர்ம புள்ளி சொல்லியிருப்போம். அது எங்கே இருக்குன்னா இந்த இருக்கு பாருங்க, அது இங்கே இருக்கு. அது இந்த இடத்துல இருக்கிறதான் அது வந்து வளமூர்த்தி காலம். இது ஜன்னி வர்மம் இந்த இடத்துல இருக்கு. ரெண்டையும் வேறுபடுத்திக்க தெரியணும். ஜன்னி வர்மத்தை எப்படி இயக்குறதுன்னா இந்த பாருங்க, கட்டை விரல் இருக்கு, அதுக்கப்புறம் நடுவரல் இருக்கு. இந்த கட்டை விரலையும் வலது கையில் இருக்கக்கூடிய அந்த கட்டை விரலையும் நடுவரலையும் இந்த ஒரு பக்க ஜன்னி வர்மத்திலும் மறுபக்க ஜன்னி வர்மத்திலும் வைத்துக்கொண்டு இப்ப பாருங்க, அழுத்தம் வந்து உள்வெளி அழுத்தம் ஒரு 3 தடவை கொடுக்கணும். இப்போ நான் கொடுக்க பாருங்க, இங்கேயும் ஜன்னி வர்மத்தில் இந்த நடுவரில் பிளேஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி கட்டை விரல இந்த ஜன்னி வர்மத்தில் பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டையுமே உள்நோக்கிய அழுத்தம் 3 முறை தர வேண்டும். 1 2 3, 1 2 3. இது 3 முறை கொடுத்தாலே போதும். ரெண்டையும் ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக கொடுக்கணும். அடுத்து சென்னி காலம். இந்த சென்னி காலம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, இது வந்து இந்த பொய்கை காலம்னு சொல்றது. அதாவது காது தலையோட சேரக்கூடிய இந்த இடம், இது பொய்கை காலம். இந்த பொய்கை காலத்துக்கு ஒரு விரல் முன்பக்கம் இந்த இருக்கு பாருங்க, ஒரு விரல் வச்சுட்டேன். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் வந்து உங்களுக்கு இந்த இருக்குல்ல, இதுதான் வந்து உங்களுக்கு வந்து சென்னி காலம். இந்த சென்னி காலத்தை எப்படி அசைக்கிறதுனா இந்த இருக்கு பாருங்க, கட்டை விரலுடைய முதல் வரியை இந்த இருக்கு ஒரு விரல் இங்கே இதை வச்சிடறோம், பிளேஸ் பண்ணிடுறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் பிளேஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கமும் பிளேஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க, காது நோக்கிய பின் சுழற்சி 3 இப்போ வச்சுட்டோம். ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துக்கிட்டு 1 2 3 காது நோக்கிய பின் சுழற்சி 3. அதுக்கப்புறம் முன் சுழற்சி, அதை கண் நோக்கிய முன் சுழற்சி 3. 1 2 3 இப்படி கொடுத்தோம்னா அது முகவாதத்தை நிற்கும். அடுத்து காக்கட்டை. இதுக்கு ஏன் காக்கட்டைன்னு பேர் வந்துச்சுன்னா, ஒரு கட்டையை வச்சுக்கிட்டு அந்த பக்கமும் இன்னும் இந்த பக்கமும் ஒரு டின்னை வச்சுக்கிட்டு இங்கிட்டு ஒரு டின்னு அங்கிட்டு ஒரு டின்னில் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இல்லை குடம் வச்சுக்கிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுனால அந்த கட்டைக்கு பேர் வந்து காக்கட்டைன்னு பேர். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பத்ரிநாத் கேதார்நாத் போகிறப்ப வயசான ஆட்களை அங்கிட்டு ஒரு தராசு மாதிரி வச்சு அந்த பக்கம் உட்கார வச்சுட்டு இந்த பக்கமும் ஒரு உட்கார வச்சுக்கிட்டு அந்த கட்டையை இங்கே தோளில் சுமந்து போவாங்க. அந்த கட்டைக்கு பேர் காக்கட்டை. அதனால இந்த வர்மத்துக்கு பேரு காக்கட்டைன்னு ஆயிப்போச்சு. காக்கட்டை எங்க இருக்குன்னா இந்த இருக்கு காலர் போன். இந்த காலர் போனுக்கு மேல ஒரு பள்ளம் இருக்கு, அது 2 பக்கமும் இருக்கு. கழுத்தினுடைய பக்கவாட்டில் இருக்கக்கூடிய அந்த 2 பள்ளம் தான் வந்து காக்கட்டை. இந்த காக்கட்டை காலத்தை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எப்படி லொக்கேட் பண்றதுன்னா, அந்த கழுத்துல இருந்து இந்த இருக்கு பாருங்க, 2 விரல் இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 விரல் தள்ளி இருக்கக்கூடிய அந்த பள்ளத்துல உள்ளதான் காக்கட்டை. இதுக்கு உள்ள போய் நம்ம கொடுக்க கூடாது, ஏன்னா அங்க பெரு நரம்புகள் ஓடக்கூடியது, அதனால அதுக்குள்ள போகக்கூடாது. இந்த பக்கம் 2 விரல் தள்ளி இந்த 3 விரலை அங்கேயும் இங்கேயும் சைமல்டேனியஸா இப்படி வச்சுக்கிட்டு இப்ப வந்து நம்ம கொடுக்கணும். இது கொடுக்கறப்ப என்ன செய்யணும், கால் மாத்திரை கொடுப்போம் யூஸ்வலா. இப்ப உதாரணமா இவருக்கு வந்து வாய் வலது பக்கம் கோணி இருக்குன்னா, இப்போ வலது பக்கம் வந்து நரம்புகள்லாம் இழுத்துருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை வந்து எப்படி கொடுக்குறோன்னா, இந்த 3 விரல 2 விரல் தள்ளி இந்த குழியில் அப்படி வச்சுக்கிட்டு 2 பக்கம் ஒரே நேரத்தில் அழுத்துறப்ப எந்த பக்கம் வந்து கோணலாக இருக்கோ அந்த பக்கம் கால் மாத்திரைக்கு கொஞ்சம் கூட கொடுக்கணும். இப்போ வலது பக்கம் இந்த பக்கம் அதிக அழுத்தம் கொடுக்கணும், இங்கே கால் மாத்திரை கொடுக்கணும், இங்கே கால் மாத்திரைக்கு கூட இந்த வலது பக்கம் கொடுக்கணும். இப்போ பாருங்க, கொடுக்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு 3 தடவை அப்படி அழுத்தி எடுத்தோம்னா அந்த வாய் கோணலா இருக்கிறது சரியாயிடும். கடைசியா கொடுக்கறது குட்டி வர்மம். அது முகவாதத்துக்கே உள்ள ஸ்பெஷல் பாயிண்ட். இதா இருக்கு பாருங்க, இதான் காது குருத்து, இதான் குட்டி வர்மம். 2 பக்கமும் இருக்கு, இங்கிட்டு இருக்கு இங்கிட்டு இருக்கு. இதை ரெண்டையும் கட்டை விரலையும் நடுவரலையும் வச்சு இந்த இருக்கு பாருங்க, பிடிச்சிட்டேன். கட்டை விரலையும் நடுவரலையும் வச்சு இதை பிடிச்சிட்டு முன்பின் அசைவு 3 முறை பக்கவாட்டில் ரொம்ப மைல்டா, எவ்வளோக்கு எவ்வளோ மைல்டா செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ முகவாதம் நீங்கும். 1 2 3 இப்படி அசைச்சிட்டிங்கன்னா முகவாதத்தை நீக்கக்கூடிய பெஸ்ட் பாயிண்ட். மேலும் தகவலுக்கு இந்த முகவரியை தொடர்பு கொள்ளவும்.